எல்லாரும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் சாஃப்ட்வேர் டெவலப்பர்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர் வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ சேலரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4.3 LPA தராங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆர் அதுக்கு ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு வந்து சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் பிரின்சிபல்ஸ் அண்ட் மெத்தடாலஜிஸில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாவது நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜாவா, C++, பைத்தான். ஸோ இந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸாவது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஃபெமிலியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் டூல்ஸில் உங்களுக்கு சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் இன்டர்ன்ஷிப் வந்து நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ப்ளஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குயிக் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டீம் பிளேயராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் பேஷனேட் அண்ட் டெடிக்கேட்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கணும் அப்படின்னு இருக்குது கம்பெனியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 days தான் ஒர்க்கிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஃப்ளெக்சிபிள் ஒர்க்கிங் ஹவர்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த ட்ரெஸ் கோடும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பெய்டு லீவ்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்குது அப்படின்னு இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் இந்த கம்பெனியில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெனிஃபிட்ஸ், உங்கள் ஸ்கில்ஸ், உங்கள் குவாலிஃபிகேஷன், உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இது எல்லாமே உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே அப்ளை நவுன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். இந்த இடத்துல உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், உங்கள் இமெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸ் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. உங்கள் ஹவுஸு, ஸ்ட்ரீட்டு, ஏரியா, கண்ட்ரி, ஸ்டேட்டு, சிட்டி, பின்கோடு இது எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க உங்கள் பெர்மனண்ட் அட்ரஸை. நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் கரண்ட்டாக ஏதாவது அட்ரஸில் கரண்ட்டாக ஒரு இடத்துல இருக்கீங்க அப்படின்னா அதையும் இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதோட ஸ்ட்ரீட், ஏரியா, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட்டு எல்லாத்தையுமே கொடுத்துக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு பர்மனண்ட் அட்ரஸும் கரண்ட் அட்ரஸும் சேம் தான் அப்படின்னா இங்கே சேம் அஸ் பர்மனண்ட் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, அதை டிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ன எஜுகேஷனில் பண்ணீங்களோ அதை இங்கே கொடுத்துக்கோங்க. பிஏவா, பிபிஏவா, பிசிஏவா, பிகாமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் எதுவோ அதை கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்கள் பாஸ்ட் அவுட் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ உங்கள் பாஸ்ட் அவுட் இயர் என்னவோ அதை இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் காலேஜ் நேம் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன ஸ்கில் செட்லாம் இருக்கோ அதை எல்லாத்தையுமே இங்கே கொடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் எஸ்ன்னு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா கீழே அதோட டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும், அது எல்லாத்தையும் ஃபில் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அப்படின்னா நோ கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ரெஸ்யூம் அந்த இடத்துல அப்லோட் பண்ணணும். இங்கே அப்லோட் ரெஸ்யூம்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் அந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாபை பற்றி உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுமோ அதை அந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் சப்மிட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி சப்மிட் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.